முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் ரவி அவர்களே, இவ்வளவு சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நகர கழகத்தினுடைய செயலாளர், நகராட்சியினுடைய தலைவர் அன்பு தம்பி அறிவரசு அவர்களே, அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அந்தோணி ராஜ், முருகானந்தம், சுரேஷ் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்களே, நகராட்சியினுடைய துணைத் தலைவர் சகோதரி ரதி ராஜேந்திரன் அவர்களே, வீரவாண்டி பேரூராட்சியினுடைய தலைவர் பத்மாவதி அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நிர்வாகிகளாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய குணசேகர் ஆழ்வார், வேலுச்சாமி உள்ளிட்ட நண்பர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் பெருமாள், சந்திரன் உள்ளிட்ட நண்பர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் சக்திவேல், சேவேர் உள்ளிட்ட அருமை சகோதரர்களே, ஆதித்தமிழர் பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் முகிலன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய ஏனைய தலைவர்களே, கொளுத்துகின்ற வெயிலிலும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய அன்பு தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கட்டளையை ஏற்று இங்கே வருகை தந்து உடல் வருத்தி நின்றாலும் தேசம் வருந்திவிடக் கூடாது என்பதற்காக கால்கெடுக்க நின்று கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய தலைநகரங்களில், நகர தலைநகரங்களில் இப்படிப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்களும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக? இதுவரை மோடி அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே செய்த பஞ்சமா பாதகங்கள் எல்லாம் ஓரிரு வாக்கியங்களில் நம்முடைய தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள் இங்கே நிகழ்த்தி சொல்லி காட்டினார்கள். மாநிலத்திற்கு வர வேண்டிய கல்வி நிதி 2000 கோடியாக இருந்தாலும், அல்லது வேறு துறைகளிலே வர வேண்டிய ஏறத்தாழ 10,000 கோடியாக இருந்தாலும், நீங்கள் இந்தி படித்தால்தான், 3 மொழியை கற்றுக்கொண்டால்தான் நாங்கள் பணம் தருவோம் என்று சொல்லுகின்ற கொடுமை. இன்னும் சொல்ல போனால், பட்ஜெட்டிலே நாடாளுமன்றத்திற்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு அந்த நிதியை ஒதுக்கியதற்கு பிறகு, அமைச்சரவையில் அதற்கான ஒப்புதல் தந்ததற்கு பிறகு, அந்த பணத்தை நிறுத்தி வைப்பதற்கு எந்த உரிமையும் எந்த தகுதியும் இல்லாத மோடி தன்னுடைய மதவாத கொள்கையால் தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக நிறுத்தி வைத்திருக்கிறார். அதற்காக நாம் பலமுறை கண்டனம் தெரிவித்திருக்கிறோம், நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பியிருக்கிறோம். அதே போல நீட் தேர்வாக இருந்தாலும், அல்லது இடபிள்யூஎஸ் என்று சொல்லுகின்ற பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற பெயரில் பிராமணர்களுக்கு, உயர்ந்தவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கின்ற சலுகையை காட்டிலும் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற அந்த திட்டமாக இருந்தாலும், இவற்றையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சட்டமன்றத்திலேயே தீர்மானம் எழுதி அதை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தால் அவர்கள் கண்டுகொள்வதில்லை. கீழடி நம்முடைய நாகரிகம். இந்த மண்ணில் 2 கலாச்சாரங்கள் இருக்கின்றன. ஒன்று ஆரிய கலாச்சாரம், இன்னொன்று திராவிட கலாச்சாரம். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடும் என்று சொல்லி இந்த மொழிகள் எல்லாம் தமிழ் கொடியினுடைய, தமிழ் குடும்பத்தினுடைய கிளைகள். எங்களுக்கென்று சில பண்பாடுகள் இருக்கிறது. இந்த பண்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லும். இந்த பண்பாடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லும். இந்த பண்பாடு பொய் சொல்லாதே, திருடாதே, அரண்சரி செய் என்று சொல்லும். ஆனால் உங்கள் பண்பாடு அப்படிப்பட்ட பண்பாடு அல்ல. மொழியால் உங்களுக்கு சமஸ்கிருதம், தமிழால் எங்களுக்கு தமிழும், இத்தனை மொழிகளும். எனவே கலாச்சாரத்தால் வேறுபட்ட எங்களை, திராவிட சித்தாந்தனை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டால் கீழடியிலே ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். கீழடி ஆராய்ச்சி சொல்லுகிறது. கீழடி ஆராய்ச்சியில இந்தியாவிலேயே தொன்மையான நாகரிகம் தமிழர் நாகரிகம் பொருணையில் தான் இருக்கிறது என்று எல்லா ஆதாரமும் இருக்கிறது. ஆதாரம் இருக்கிறது என்று சொன்ன அதிகாரியை மாற்றுகிறார்கள். தமிழர்கள் பயன்படுத்திய இரும்பு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வேறு எந்த சமுதாயம் பயன்படுத்தவில்லை. ஆதாரம் இருக்கிறது, ஏற்க மறுக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தவர்கள், உள்ளூரிலே செய்தவர்கள், இன்றைக்கு பஞ்சமா பாதத்தை சர்வதேச அளவில் நிறுத்தியிருக்கிறார்கள். என்ன சர்வதேச? பண்டித நேரு பிரதமராக இருந்தார். இந்தியா ஒரு பெரிய வல்லரசு அல்ல அன்றைக்கு. அதே போல மார்ஷல் டிட்டோ என்று ஒருவர் இருந்தார். சுகர்சனோ என்று ஒருவர் இருந்தார். சுகர்சனோ எகிப்து நாட்டுடைய அதிபர், மார்ஷல் டிட்டோ யுகோஸ்லாவினுடைய அதிபர். சிறிய நாடுகள் தான். இந்த 3 தலைவர்களும் ஒன்றாக உட்கார்ந்து, ரஷ்யா ஒரு பக்கம் வல்லரசு, இவன் குண்டு போட்டா மீதி நாடெல்லாம் காலி. அமெரிக்கா ஒரு பெரிய வல்லரசு, 2 பேத்துக்கு சண்டை. இந்த 2 பேருக்கு சண்டையில
140 சின்ன நாடுகள்லாம் நாம சாகிறதா, உலகத்துக்கு அமைதி வேண்டாமா என்று அணிசேரா நாடுகள் என்று சொல்லி, அணிசேரா நாடுகள் கொள்கை என்று சொல்லி ஒரு அயல்நாட்டு தத்துவத்தை வகுத்து இந்த 3 பிரதமர்களும் அதிபர்களும் அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் கொண்டு வந்து இந்த உலகில் ஒரு சம அமைதியை ஏற்படுத்தி கொடுத்த வரலாறு நேருவுக்கு உண்டு. ஆனா அந்த நேருவை ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் அயல்நாட்டு கொள்கை. நேரு கடைபிடித்த அயல்நாட்டு கொள்கை. நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், நாங்க எந்த அணியும் இல்ல. நீ ஒரு பெரிய சக்தி, அவன் ஒரு பெரிய சக்தி, அவன்கிட்ட அணுகுண்டு இருக்கு, ஒன்ட்டி அணுகுண்டு இருக்கு, பீரங்கி இருக்கு. ஆனா உங்க சண்டையில எங்களை அடிக்க கூடாது, இந்த உலகம் அமைதி கெட்டுவிடக் கூடாது. அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அணிசேரா நாடுகளுக்கான கொள்கை. அதுதான் இந்தியா இதுவரை கடைபிடிக்கிற கொள்கை. மனுஷன் மோடி வந்தார், இவருக்கு கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பொருளுக்கெல்லாம் வரி போடுவேன், நீ கடல்ல இருக்க, நீ பிரதமரா இருக்கலாம், ஆனா பிரதமர் என்ன செய்ய வேண்டும் என்பதை வெள்ளை மாளிகை, அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையும் நானும் தான் தீர்மானிப்போம், ட்ரம்பும் தான் தீர்மானிப்போம். போய் கை கட்டி கையெழுத்து போட்டு, நான் ரஷ்யாவில் எண்ணெய் வாங்கல, உன்னை விட விலை கம்மி. நான் கேட்கிறேன், தாய்மார்கள் கேட்கிறேன், போறீங்க வெண்டைக்காய் வாங்குறீங்க, இந்த கடையில 7 ரூபாங்கிறேன், கிலோ 70 ரூபாங்கிறேன், பக்கத்துல 60 ரூபாங்கிறேன், காய் நல்லா இருக்கு, என்ன ஏன் வாங்க கூடாது தருக்கிறேன்? இல்ல இல்ல இந்த மாதிரி தான் வாங்கணும்னு சொன்ன அர்த்தம். ஒரு வெண்டைக்காய்க்கே எங்களுக்கு உரிமை இருக்கு, இந்த நாட்டுக்கு கேஸ் கொடுக்கறது எங்களுக்கு உரிமை இல்லையா? இப்படி ஒரு வெளியுறவு கொள்கை வைத்துக் கொண்டு, சரி ரைட் அப்படி வச்சுக்கிட்டேன். ஒருவேளை யுத்தம் வந்து இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் அடிக்குது, அந்த போரை பத்தி உன்னுடைய நிலைப்பாடு என்ன? சரின்னு சொல்லு, தவறுன்னு சொல்லு. அவங்க கொமைனி இறந்து போயிட்டாரு, அது கண்டனம் தெரியுது இல்ல ஆதரி, உனக்கு உரிமை இருக்கு, நீ தப்பா கூட பண்ணு. இந்த சண்டையை நான் ஆதரிக்கிறேன், இந்த சண்டையை நான் மறுக்கிறேன். கல்லூரி இவங்க மாதிரி அமைதியா இருந்தா அதனுடைய விளைவு என்னாச்சு? நமக்கு வர வேண்டிய சிலிண்டர் வரல, அங்க போய் வாங்குறாங்கிறான், இவர் போய் கையேந்தி நிஞ்சாரு. சரி தொலைஞ்சிட்டு போது 1 மாசம் வாங்கிக்க, 1 மாசம் வாங்கிக்கன்னு கை பர்மிஷன் கொடுக்குறாரு. நான் கேட்கிறேன், இந்தியா ஒரு வல்லரசா? நீ என்ன 56 இன்ச்சு பிரதமரா? நீ பாகிஸ்தானை காட்டு பயப்பட மாட்டேன், நீ உதாரணம் விடுறியா? நீ திமுக வந்து நாடாளுமன்றத்தில் பயப்படுறியா? அப்புறம் அமெரிக்கா சும்மா இருப்ப? நாங்க கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லியே. உனக்கு முதுகெலும்பா இருக்கான நான் கேட்டேன், கலைஞரின் தம்பி ஸ்டாலினுடைய தம்பி கேட்டேன், உனக்கு முதுகெலும்பு இருக்கான்னு நேரடியா கேட்டேன், பதில் இல்லையே. இப்ப இங்கெல்லாம் முதுகெலும்பு இல்லாம அமெரிக்காட்ட போய் முதுகெலும்பை வளைச்சு பிடிச்சு குனிஞ்சு நீ சொல்றதெல்லாம் கேட்கறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமைத்தனத்திற்கு எங்களுடைய தாய்மார்கள் பொறுப்பா? இன்னைக்கு நான் தங்கிக்கிற ஹோட்டலு இட்லியை தவிர ஒரு ஒண்ணும் இல்ல. தோசை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அண்ணன், இல்ல சார் என்ன போட முடியாது, கல்லு வைக்க முடியாதுட்டாங்க. நேற்று வரும்போது ஒரு இடத்துல வடை கொடுக்குறான்னு கேட்டேன். சாதாரண கார்ல வந்து அங்கதான் சாப்பிடுவோம், ஒரு ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல அந்த கடையில வடை நல்லா இருக்கும், அங்க போன மூடி வச்சிருக்கேன். என்னன்னா வடையெல்லாம் போட முடியாது, சிலிண்டர் இல்லைங்கிறான். ஏன்னா நான் வடை சாப்பிட முடியல, இட்லி சாப்பிட முடியல, தோசை சாப்பிட முடியல, இது வந்து அப்படியே எங்களை காப்பாத்தி அப்படின்னா சவுக்கிதாரம். உங்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற காவல்காரன் அல்ல, எங்கள் சொத்துக்களை எல்லாம் களவாடி எங்களை அடிமைத்த திருடண்டி என்பதை இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர் அம்பலப்படுத்தி இருக்கிறார். எனவே நான் சொல்றேன், நான் வரம்பு மீறி கூட சொல்றேன். நம்ம தலைவர் சொல்றாரு, நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த தேர்தல் முடிஞ்சு திமுக 200 சீட்டோட வரட்டும், நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்ல, டெல்லி அண்டர் அவர் கண்ட்ரோல். நாங்க சொல்றதா நடக்கும். அப்படிப்பட்ட நிலையை உருவாக்குவதற்கு தாய்மார்களாகிய நீங்கள் உங்கள் இல்லங்களிலிருந்து தொடர்கின்ற பிரச்சாரத்தை தொடர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கண்டன உரையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் நம்முடைய அறிவுக்கரசர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் இவ்வளவு பெரிய அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிற அவரோடு இணைந்திருக்கின்ற வீரபாண்டி செயலாளர்களுக்கும் வருகின்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக பொறுமையாக இந்த வெயிலில் நின்று தேசத்திற்காக கடமையாற்றிய உங்கள் அனைவரின் பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் என்டிஏ அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் என்டிஏ அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் என்டிஏ அடிமை கூட்டணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம்.
தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் என்டிஏ அடிமை கூட்டணியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். என்னாச்சு 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 தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் என்னாச்சு? வரவில்லை வரவில்லை குடிநீர் நிதி வரவில்லை 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 குடிநீர் நிதி வரவில்லை காணவில்லை காணவில்லை கல்வி நிதியை காணவில்லை கல்வி நிதியை காணவில்லை அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா கோவை மதுரை மெட்ரோவிற்கு அனுமதி இல்லையா அனுமதி இல்லையா கோவை மதுரை மெட்ரோவிற்கு அனுமதி இல்லை அனுமதி இல்லையா ஏற்க மறுப்பதா ஏற்க மறுப்பதா ஏற்க மறுப்பதா ஏற்க மறுப்பதா கீழடி அகழ்வாயு முடிவினை ஏற்க மறுப்பதா கீழடி அகழ்வாயு முடிவினை ஏற்க மறுப்பதா தடுக்காதே 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 தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே 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 தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே சிலிண்டர் எங்க சிலிண்டர் எங்க சிலிண்டர் எங்க வாய்ச்சவடால் மோடியே வாய்ச்சவடால் மோடியே சிலிண்டர் எங்க சிலிண்டர் எங்க துப்பில்லை துப்பில்லை சமையல் சிலிண்டர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு துப்பில்லை தட்டுப்பாடு தட்டுப்பாடு சமையல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு தோற்று போச்சு தோற்று போச்சு மோடியின் வெளியுரிமை கொள்கை தோற்று போச்சு மோடியின் வெளியுரிமை கொள்கை தோற்று போச்சு கண்டிக்கிறோம் 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 தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் டப்பா இன்ஜினை கண்டிக்கிறோம் டப்பா இன்ஜினை கண்டிக்கிறோம் மோடி இன்ஜினை கண்டிக்கிறோம் 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 மக்களை அலைய விடும் மக்களை அலைய விடும் மோடியை கண்டிக்கிறோம் 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 தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யும் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யும் அடிமை கூட்டணியை கண்டிக்கிறோம் அதிமுகவை கண்டிக்கிறோம் அடிமை கூட்டணியை கண்டிக்கிறோம் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு போக்கிடு போக்கிடு இந்த தட்டுப்பாடை போக்கிடு நான் கிளம்ப போறேன். நான் 5 நிமிஷத்துல வெல்லட்டும் வெல்லட்டும் தமிழ்நாடு அணி வெல்லட்டும் 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 மசால் மற்றும் முற்போக்கு கூட்டணி வெல்லட்டும் தொடரட்டும் 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 திராவிட மாடல் ஆட்சி தொடரட்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடரட்டும் வெல்லட்டும் 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 தமிழ்நாடு வெல்லட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் தரணியில் வெல்லட்டும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு தொடரட்டும் தமிழ்நாடு தொடரட்டும். அனைவருக்கும் வீரபாண்டி பேரவைக் கழக செயலாளர் சுரேந்திரன் நன்றி தெரிவிப்பார்.
கூட்டணி கட்சி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் கூட்டணி தலைவர்களுக்கும் அனைவருக்கும் இங்கு வந்திருக்கூடிய அனைத்து கழக உடன்பிறப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி. கவுன்சிலர் மட்டும் அந்த பக்கம் பூஜை வளர்ச்சி வந்துருங்க இப்படி வரக்குள்ள